வெண்டைக்காய் இதில் எப்படியுமே ஒரு 5 கிலோ கிட்ட காய்ச்சிருக்கும். ஒரு செடிக்கு 5 கிலோ கிட்ட காய்ச்சி நான் எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை இதை மாதிரி உயரமாக போகிறது இதுமாரி நம்ம கட் பண்ணணும்னா இந்த மாதிரி கீழே பிரான்ச்லாம் வந்து இதுலேயும் இப்போ காய்க்குது. இது எப்படியுமே எனக்கு ஒரு இப்போ இந்த வாரத்துலேயே ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்துட்டேன். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பலன் கொடுக்குது பாருங்கள். கவாத்தை அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம். நீட்டாக போகிற கிளைகளை நம்ம இந்தமாரி கட் பண்ணோம்னா மேலே மேலே நம்மளுக்கு அறுவடைகளுக்கு காய்கறிகள் கிடச்சிட்டே இருக்கும். இதுமாரி கட் பண்ணிடணும். கட் பண்ணால் இப்படி பிரான்ச்சஸ் வரும். இது நான் விதைக்காக விட்டுட்டேன். கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி போட்டிருக்கிறதெல்லாம் சாம்பாருக்கு இப்போ நமக்கு அறுவடை கிடச்சிருச்சு. இந்த வெண்டை வந்து யானை தந்த வெண்டை. இது நான் விதைக்காக விட்டுருக்கேன். இது புஷ்ஷியாக வரல. இதில் நான் ரொம்ப அறுவடை எடுக்கலை. இதுக்கு நான் வந்து விதைக்காக நான் இதை அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வர விதை வந்து ரொம்ப நல்லா வீரியமாக இருக்கும், நல்ல தரமான விதை இருக்கும். அதுக்காக நான் இதை விதைக்காக விட்டுட்டேன். அங்கே ஒரு வெண்டை இருக்குது பாருங்கள். இங்கே அதையும் நான் விதைக்கு தான் வச்சுருக்கேன். இங்கே கீழெல்லாம் வந்து தளர்வாக செடி வரல, எறும்புகள்லாம் அதிகமாக வருது. இப்போல்லாம் போதே ஃபஸ்ட்டு வர இலைகளை நம்ம கிள்ளியிருந்தோன்னா கீழே வந்து நம்மளுக்கு இங்கெல்லாம் அடர்த்தியாக இருந்திருக்கும். ரொம்ப ஸ்டெம் தான் போகுது. அதனால் நான் இந்த தடவை ரொம்ப அறுவடை எடுக்க முடியல. 1-2 காய்கறிகள் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நான் விதைக்காக தான் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் அறுவடை பண்ணிவிடுவேன். இதில் வருது பாருங்கள். இந்த வெண்டையிலையும் கீழே வந்து இப்போ தான் இங்கெல்லாம் ஸ்டெம் வந்துட்டுருக்கு. இப்போ இதிலெல்லாம் நிறையா நமக்கு அறுவடை கிடைக்கும். இதில் நான் வந்து இந்த வாரம் வந்து திட உரமாக நான் வேப்பம் புண்ணாக்கு கலந்த ஆட்டு உரமும் மண்புழு உரமும் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா தளர்ச்சியாக வரும். இது நான் விதைக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். இதுமாரி நான் மேலே வச்சுருக்கேன், எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு 6 வெண்டை செடி வச்சுருக்கேன். ஒரு வெண்டைக்காய் செடி. இதுவும் நான் நிறையா காய்ச்சிட்டு எடுத்தாச்சு. நல்ல அறுவடை கிடச்சிச்சு எனக்கு. ஒரு 6 பேக்லேயுமே ஒரு பேகுக்கு அவ்வளோ கிடச்சிச்சு எனக்கு. நல்ல தரமான வெண்டைக்காய்லாம் கிடச்சிச்சு பாருங்கள். ரொம்ப தரமாக இருந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணி இப்படி புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள். அதேமாரி இந்த 2 செடி வச்சுருக்கேன் பெரிய பேக்கில். இந்தமாரி இந்த இடத்துல கட் பண்ணி இவ்வளோ துளிர் வந்து இப்போ இதில் காய்ச்சிட்ருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு வெண்டைக்காய் பேக், ஒரு 4 பேகு, கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறம் கொத்தவரை, மிளகாய், தக்காளி நாற்று, இதை மட்டும் வச்சாலே வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நஞ்சு இல்லாத ஒரு காய்கறி, ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதேமாரி டெய்லி எனக்கு பாருங்கள் இதுமாரி காய்கறிகள் நான் எடுத்துகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் உள்ள கம்போஸ்ட்டு பண்ணி இதெல்லாம் போட்டிங்கன்னா விதைகள் வாங்க வேண்டாம். இப்போயே உங்களுக்கு இங்கேயே விதைகள்லாம் அப்படியே பேக்லேயே நிறைய களை செடிகளோட இதுமாரி செடிகளும் முளைச்சிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இத்தனை கிடச்சிருக்கு. இன்றைக்கி கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மிளகாய் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்றைக்கி கிடைச்ச வெண்டைக்காய் இவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு.